நீங்கள் துபாய் போனால் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடத்துல ஒன்று தாங்க இந்த துபாய் ஃப்ரேம். நான் கூட இதை தூரத்துலேருந்து பார்த்தப்ப ஏதோ சாதாரண ஆர்கிடெக்சர்னு தாங்க நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அது எவ்வளோ பெரிய இன்ஜினியரிங் மார்வல்னு தெரிஞ்சுது. உண்மையை சொல்லணும்னா அது ஒரு அப்சர்வேட்டரி டெக். ஒரு பக்கம் நிறையா ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் இருக்க மாடர்ன் துபாய், இன்னொரு பக்கம் வெறும் 3-4 ஃப்ளோர் மட்டுமே இருக்க ஓல்டு துபாய். இந்த துபாய் ஃப்ரேமில் 1 மணி நேரத்துக்கு வெறும் 200 பேரை மட்டும்தாங்க அலோவ் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் இங்கே போகிறதா இருந்தால் ஒரு 1 hour முன்கூட்டியே போயிடுங்க. இதோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 50 dirhams வருங்க. அதாவது நம்ம இந்தியன் மணிக்கு அப்ராக்சிமேட்டாக 1250 ரூபாய். இதோட உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 அடி, அகலம் 300 அடி. இந்த 500 அடி உயரத்தை இங்கே இருக்கிற லிஃப்ட் உங்களை வெறும் 75 செகண்ட்ஸில் கொண்டு போய் விட்டுருங்க. இங்கே ஒரு ஓல்டு துபாய் கேலரி, அதாவது 50 வருஷத்துக்கு முன்னால் துபாய் எப்படி இருந்துச்சு, அப்புறம் ஒரு துபாய் ஃபியூச்சர் கேலரி 50 வருஷத்துக்கு அப்புறம் துபாயில் என்னென்னலாம் இருக்கும் அதை பார்க்குறதுக்கே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஸ்கை டெக் இருக்குங்க. இந்த ஸ்கை டெக்லேருந்து பார்த்தா தான் ஒரு பக்கம் ஓல்டு துபாயும் இன்னொரு பக்கம் மாடர்ன் துபாயும் தெரியும். இந்த ஸ்கை டெக்கில் கிட்டத்தட்ட 500 மீட்டர் தூரத்துக்கு கீழே பார்த்துட்டே நீங்கள் கண்ணாடி மேலே நடக்கலாம். அவ்வளோ உயரத்துலேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் வெளியே காட்டிக்காமல் சிரிச்சுட்டே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அங்கே இருக்க சோஷியல் மீடியா வாலில் ஒரு சைனை போட்டு அப்படியே ஜாலியாக கீழே இறங்கி வந்துட்டாங்க. நீங்களும் துபாய் போனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் துபாய் ஃப்ரேமை போய் பாருங்கள்.